வாக்காளர்களின் ஆள்காட்டி விரலில் வைக்கப்பட்ட மை காய்வதற்கு முன்பாகவே கர்நாடகாவில் பாரதிய ஜனதா கட்சி முதலில் கையாண்ட ஆபரேஷன் தாமரை மாதிரியான ஒரு அதிர்ச்சிகரமான அரசியல் பாணியை தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியுள்ளது. தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த 4 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சட்டமன்ற உறுப்பினர்களை உடனடியாக தங்கள் வசம் ஈர்த்து கொண்டிருப்பதன் மூலம் தன்னை ஒரு தூய்மையான சக்தி என்று சந்தைப்படுத்தி கொண்ட வளர்ந்து வரும் கட்சியான தாவேகா தனது மத்திய கருத்தியல் எதிரியான பாஜகவால் பயன்படுத்தப்பட்ட ஒரு சந்தேகத்திற்குரிய உத்தியை கையாண்டிருக்கிறது. இந்த செயல்பாடு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்துவிட்டு ஆளும் கட்சியில் சேர ஊக்குவிப்பதோடு இடைத்தேர்தல் மூலம் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்குள் நுழைவதற்கான ஒரு வாய்ப்பையும் வழங்குகிறது. இதன் சட்டபூர்வமான தன்மை அல்லது அந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் விரைவில் தேர்தல் களத்தில் மீண்டும் நுழைவதற்கான வாய்ப்புகள் எப்படி இருந்தாலும் இந்த நடவடிக்கையின் நோக்கம் குதிரை பேரத்தின் ஆயாரம் காயாரம் மாதிரியிலிருந்து எவ்வகையிலும் வேறுபட்டதல்ல. நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வாக்களித்த அதிமுக அதிருப்தியாளர்கள் தங்களது ராஜினாமாவிற்கு உட்கட்சி பிரச்சனைகளை காரணங்களாக கூறினர். அதனை சபாநாயகரும் மிக குறுகிய காலத்தில் ஏற்றுக்கொண்டார். மக்கள் தங்களுக்கு அளித்த ஆணையை வெறும் 21 நாட்களுக்குள் அவமதித்தது ஒரு புறம் இருக்க, அவர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரும் மனுக்கள் சபாநாயகரிடம் நிலுவையில் இருந்த நேரத்தில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் முதலாக தேர்தலுக்கு பிறகு அமைந்த பலவீனமான கூட்டணி அரசாங்கத்தில் இயல்பாகவே உள்ள அரசியல் சவால்கள் குறித்து தாவேகா எச்சரிக்கையாக இருக்கிறது என்பதும், கூட்டணி கட்சிகள் ஏதேனும் சவால் விடுத்தால் அவர்களை வெளியேற்றுவதற்கு அது தயாராகி வருகிறது என்பதும் இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. இந்த நகர்வு முற்றிலும் ஆச்சரியமளிக்கக்கூடிய ஒன்றல்ல. ஏனெனில் கரூர் நெரிசல் சம்பவத்திற்கு பிறகோ அல்லது அரசாங்கத்தை அமைக்கும் போதோ நெருக்கடிகளிலிருந்து மீள்வதற்காக எதிர்த்தரப்பு கட்சிகளின் ஆதரவை பயன்படுத்திக் கொள்வதில் தாவேகா இதுவரை ஒரு அசாத்தியமான அரசியல் உள்ளுணர்வை வெளிப்படுத்தியுள்ளது. மக்கள் ஒரு பிளவுபட்ட தீர்ப்பை அளித்த நிலையில் தாவேகா ஒரே நேரத்தில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, அதிமுக, பாஜக ஆகியவற்றை உள்ளடக்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவற்றின் கூட்டணி கட்சிகளை தொடர்பு கொண்டது. தனது ஒரே ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கட்சி தாவச் செய்ய முயற்சி நடப்பதாக ஆரம்பத்திலேயே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டிடிவி தினகரன் சுட்டிக்காட்டியிருந்தார். தவிர திமுகவின் முன்னாள் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை பெற்றிருந்த போதிலும் ஜோசப் விஜய் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு முந்தைய நாள் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை திட்டமிட்டு தவிர்த்துவிட்டு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அதிமுக அதிருப்தி தலைவர்களை சந்திப்பதில் எந்த தயக்கமும் காட்டவில்லை. இது வாக்கெடுப்பின் போது அதிமுக சட்டமன்ற கட்சிக்குள் பிரிவினையை ஊக்குவித்தது. இதனால் அதிருப்தியாளர்களை தகுதி நீக்கம் செய்ய கோரி மனுக்கள் அளிக்கப்பட்டன. இப்போது ஆபரேஷன் தாமரை என்பது மக்கள் ஆணையை சீர்குலைப்பதற்கான ஒரு பழக்கப்பட்ட உத்தியாக மாறிவிட்டது. இந்த போக்கு தேர்தல் சட்டங்களில் திருத்தங்களை கோருகிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது ராஜினாமாவால் நடக்கக்கூடிய இடைத்தேர்தலில் களமிறங்குவதை தடுக்கும் வகையில், அவர்கள் சிறிது காலத்திற்கு போட்டியிடுவதை தடுக்கும் வகையில் ஒரு விதியை கொண்டு வரலாம். இல்லையெனில் ராஜினாமா செய்ததோடு நடக்கும் இதுபோன்ற கட்சி தாவல்கள் ஜனநாயக வழிமுறைகளை சீர்குலைப்பதாகவே பார்க்கப்படும்.